இதத்தான் அவர் ரொம்ப நேரடியா நான் நீ நீ நான் உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்றார். ஆமா. இந்த வாக்கியத்தை ஒரு சீடர் கேட்கும்போது அவரோட மனநிலையில என்ன மாதிரியான ஒரு பெரிய தாக்கம் ஏற்படும்? அது ஒரு மிகப்பெரிய மனமாற்றம். அது வரைக்கும் கடவுள் எங்கேயோ மேல இருக்காரு, நாம இங்க கீழ இருக்கோம்னு நினைச்சிட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட நீ தேடுற கடவுள் நீயேதான் சொன்னா. எப்படி இருக்கும்? அது வரைக்கும் இருந்த தேடல் மொத்தமும் திசை மாறும். வெளியில தேடுறத நிறுத்திட்டு உள்ளுக்குள்ள தேட ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஞானப்பாதையோட திருப்புமுனை. அருமை. அப்போ இந்த உண்மையை எப்படி உணர்றது, அந்த சுவரை எப்படி இடிக்கிறது, இதுக்கு பாபா காட்டுற வழி என்ன? உங்க குறிப்புகள் ஆத்ம விசாரம் பத்தி சொல்லுது. ஆமா, ஆத்ம விசாரம்னா தன்னை அறிவதற்கான விசாரணை. நான் யார் என்ற கேள்வி. கரெக்ட். பாபா சொல்றார், என்னை அறிய நான் யார் என்று ஸ்ரவணம் மற்றும் மனனம் மூலம் தொடர்ந்து சிந்தியுங்கள். ஸ்ரவணம்னா குரு மூலமா இத கேட்கறது, மனனம்னா கேட்டத திரும்ப திரும்ப மனசுக்குள்ள அசை போட்டு ஆழமா சிந்திப்பது. நான் யார்னு கேட்கும்போது மனசு பல பதில்களை சொல்லும். நான் இந்த உடல், நான் இந்த மனசு. ஆமா, ஆனா இந்த விசாரணை இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற உண்மையான நான் யாருங்கறத நோக்கி நம்மளை இட்டு செல்லும்.